ஆனா அவள் சொல்றா, எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நான் சுகமா இருக்கேன். அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட நன்மை எதிர்பார்த்து வரல, அவரு அற்புதங்களை செய்வாரு, அவர் என் வாழ்க்கையில் நான் வந்தா ஏதாவது தந்துருவார்னு நம்பி வரல. அவர் என் மேல் அன்பு வைத்தபடியினாலே, அவர் எனக்காய் கல்வாரி சிலுவையிலே பலியானபடியினால், அவர் மேல அன்பு இருக்கிறபடியினால வாரேன். அதான் அர்த்தம். ஹல்லேலூயா. எதிர்பார்த்து ஒன்றுமல்ல, என்னென்ன மனுஷ தேவையெல்லாம் எனக்கு வேண்டாம், அவர்களிலும் மேலான, ராஜாவிலும் மேலான, சேனாதிபதியோட மேலான தேவன் கூட இருக்கிறார். அதான் அர்த்தம். ஹல்லேலூயா. மனுஷன் தேவை, மனுஷ உதவியெல்லாம் எலியா கேட்டா என்ன, யாரு கேட்டா என்ன, தெய்வம் கூட இருக்கணும், மனுஷன் இல்ல. மனுஷ உதவி ஒண்ணு இல்லைங்க. எப்பேற்பட்ட நிலைமையிலும் உங்களை ரட்சிக்கிறவரும் விடுவிக்கிறவரும் உதவி செய்கிறவரும் தேவன் தான். உங்கள் தேவைகளுக்காகவும் தேவன் தான். எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் உங்களுக்கு உதவி செய்து உங்களை எல்லாவற்றிலும் உங்களை போஷித்து நடத்துகிறவரும் தேவன். மனுஷனால உங்களை முடியாதுங்க. மனுஷனால ஒரு காரியமும் முடியாது. அப்போ தெய்வம் அப்பேற்பட்ட நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. அவர் மட்டும் போதும், அவர் தான், மனுஷன் வேண்டாம். எவ்வளவு பெரிய மனுஷனுடைய சிபாரிசும் எனக்கு வேண்டாம். பொதுவாக அந்த யூதர்கள் அந்த காலத்தில் இஸ்ரவேலர்கள் பொதுவாக அந்த பழக்கம் வச்சிருந்தாங்க. என்ன அப்படின்னா, யாருக்காவது ஒரு சிபாரிசு செய்யணும் அப்படின்னா, ஒரு தீர்க்கதரிசியானவர் பெரிய மனுஷன் சொன்னா அவர்களுடைய பார்வையிலே அவர்களுக்கு ஒரு இரக்கம் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்கு. அதெல்லாம் வேண்டாம்பா, எங்க அப்பா இருக்கிறாரு, அது போதும். இந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.